ஷேய் விஷ்ணு பிரம்மா எப்பா ஓப்பனாக போடணும். இப்போ இந்த கணக்கு ஓப்பன் ப்ளஸ்னால் எல்லா அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் புரியலை. அப்படின்னா இவனுங்களை குழப்பி விட்டு அவன் குடும்பத்தை கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் மார்க்கத்தில் விடு சரியா. பெண் ஆண் வச்சுருப்பான், அரசியல்வாதி பல கோடி எல்லாம் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு கையெழுத்து எழுதுறவனுக்கு பூரா மார்க்கத்தில் விட்டு அவன் வெளியில் போய் பேப்பருக்கு ஓடுதான். அந்த பேப்பரு பச்சை நோட்டு, பச்சை தாள், அந்த ஒத்த தாளை வச்சு எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான். அதான் பச்சை ஒட்டு நோய் உருவாக்கிட்டார். உருவாக்கி உடையில் மூக்கு வழியை சொல்லன்னு இறக்கி வாய் வழியை இறக்கணும்ட்டார். இறக்குனா தான் சரி வரும்ட்டார். கணக்கு ஒப்படைக்காமல் இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவனாட்டு விளையாடட்டும். இவனே அரசியலாகி ஓட்டு முத்திரை வாங்கினவன் இவனே வச்சு ஓட்டு முத்திரை செத்து போகுது, மடிஞ்சு போகுது. நமக்கு எதுக்கு? அவன் செத்தவனுக்கு அவன் டெல்லியில் அறிவிச்சிக்கிட்டே இருப்பான். 5 லட்சம் 10 லட்சம்னு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் 1 லட்சம் 10 லட்சம் அறிவிச்சிக்கிட்டே இருப்பான். இது சிக்கலில் நீதிமன்றத்தில் வழக்கு ஆடையில் உள்ளே மாட்டி உள்ளே கொண்டு வந்துடுவார் ஐயா. 10 சட்டத்தில் தூக்கி முப்படை வீரர் தூக்கி நச்சு நைய நெருங்க தூக்கிட்டு வந்துடுவான். அடுத்தாப்பில் அந்த புரோக்கர் எதில் புரோக்கர் இருக்கானோ, பொண்ணு புரோக்கரு, பொண்டாட்டி புரோக்கரு, புள்ள புரோக்கரு, இடத்துடைய புரோக்கரை திங்க போய் தான் அவனை மாறி இட புரோக்கர் இங்கிட்டாமல் அலைய வேண்டியதான். அவன் பொண்டாட்டி பிள்ளையோ மார்க்கத்தில் அலையுது. முட்டாப்பே உழைச்சி தின்னா அந்த குடும்பம் தங்கரிக்கும், ஒழுங்காக வேலை பார்த்து குடும்பமாக போவோம். இவன் அப்படி கிடையாது. புரோக்கர் எதில் புரோக்கராக இருக்கானோ அத்தனை புரோக்கரும் அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் மார்க்கத்தில் போகுது. புரியா? இப்போ புரோக்கராக இருக்கிறவன் 60 வயசு 70 வயசு அவன் மோரே பாரு. இந்த ஏரியாவில் பாரு, இந்த நம்ம தலவாய்புரம் செட்டியார்பட்டி இங்கிட்டு பூரா அவன் மோரே பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிக்க முடியாது. ஆக்கங்கட்ட போய்க அவனுங்களெல்லாம் பார்த்து அவன் குடும்பம் பூரா மார்க்கத்தில் போட்டுப்பா. மார்க்கத்தில் போகணும். மார்க்கம்னா அவன் புரிவான். நீ மார்க்கத்தில் விட்டு எட்டரை நாட்டு சனீஸ்வரி உழைச்சி திங்கிறதுக்கு பூமியை கொடுத்தா பூமியை பூரா கூறடிச்சு பூரா விற்று பூரா அவன் பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்குன்னு அவன் நினைக்கான். ஆனால் மார்க்கத்தில் விட்டாத்த ஐயையோ தப்பு செஞ்சோம், ஐயா கடவுள் சொத்து, நம்ம தப்பு செஞ்சோம், அதனால் நம்ம பிள்ளை பொண்டாட்டிலாம் மகன் பேரன் பேத்தி மார்க்கத்தில் போதே அப்படியும்மா. புரியுதா? இப்போ புரியுதவன் புரிவான், ஞானியாக இருக்கிறவன் புரிவான், கடவுளுடைய பக்தியாக இருக்கிறவன் புரிவான். அநியாயப்பட்டு உயிர் பலி திங்கிறவன் புரிய மாட்டான். அவன் வீட்டில் பூரா மார்க்கத்தில் விட்டுருப்பா. முக்கால் சத்தியம். எல்லா ரைஸ் மில்லுக்கும் போயிடு. டைம் இல்லைன்ட்டார். இன்றைக்கி புரோக்கரை போட்டாச்சுன்னு புரோக்கர் கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு புரோக்கரை விட்டுறாது. அவன் பொண்டாட்டியை பிள்ளைகளை நசுக்கி விட்டுரு, வீசி எறிஞ்சிரு, உள்ளே மாட்டணும், உள்ள மார்க்கத்தில் போகணும். புரியா? வாழாக்க வந்த பாய்ப்பே இந்த புரோக்கர் தான் முதல். எதில் புரோக்கர்? எல்லாத்துலேயும் புரோக்கர் இருக்கான். எல்லாத்துலேயும் மனுஷனை அவனே கொன்று அவனே கிட்னி இருதயம் மூளை மண்டை கை எடுக்கிறதுக்கெல்லாம் புரோக்கர் இருக்கான். அத்தனைக்கும் புரோக்கராக இருக்கிற புரோக்கரை பூரா அவன் பொண்டாட்டி பிள்ளையில மார்க்கத்தில் விட்டு நச்சு நையல்ல தட்டி விட்டு லேண்டு பார்ப்பான். லேண்டுலாம் உள்ளே மாட்டணும். நான் லேண்டு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். இல்லை திருவோடு எதுக்குடா கொடுக்காரு தெரியுமாடா? சிவன் சொத்து, ஐயா சொத்து, எங்கள் அண்ணன் சொத்தில் உட்காந்தாண்டா எல்லாவனும் ஆட்டிக்கிட்டு இருக்க 2ஆம் நம்பர் தொழில். அதுதான் திருவோடு. புரிஞ்சுக்கடா, புரிஞ்சு நடனா முக்கால் சத்தியம்.